ஓகே ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டார் பிராண்ட்லேருந்து ஹை ப்ரெஷர் கார் அண்ட் பைக் வாஷர் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன ஆக்சரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் இந்த கோஸ்டார் கார் வாஷர் வர்ற பாக்ஸ். ஸோ ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் பாக்ஸோட சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்சரிஸ்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 3 மீட்டருக்கான ஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 சைடு இருக்குது. இந்த ஓஸில் இருந்தால் நம்ம தண்ணி வந்து மிஷினுக்கு வந்து போகும். அதனால ஒரு பக்கம் நமக்கு வந்து பார்த்தா பக்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம மிஷின் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, செகண்ட் நமக்கு ஸ்ப்ரே பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மிஷின் வந்து நம்ம கீழே வைக்கும்போது வந்து டேரெக்டாக கீழே வைக்காம இந்த ஸ்டாண்ட் வந்து வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து 7 மீட்டருக்கான அவுட்லெட் ஓஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 சைடு வந்து இருக்கும். ஒன்று நமக்கு மிஷினோட ஃப்ரண்ட் சைடில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று நமக்கு வந்து நம்மளோட கன்னில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து கன் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து இன்லெட் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டேப் கனெக்டர் வந்து இருக்குது. ஃபைனலாக நமக்கு வந்து மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சரிஸ் எல்லாமே நம்ம பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு இன்லெட் போர்ட் வந்து இருக்கு. ஓகே, தண்ணி நமக்கு தொட்டிலிருந்து உள்ள போயிட்டு மோட்டரில் ப்ரெஷர் ஆகி நமக்கு இதில் தான் வரும். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து இன்லெட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் நமக்கு தண்ணி வந்து உள்ள போகும். ஓகே ஸோ கைஸ், இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற எல்லோ கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்ல சின்ன காம்பாக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் உங்களுக்கு வந்து பார்த்தா 3.5 கிலோ வெயிட் வந்து இருக்கு. தென் 2800 வாட்ஸ் வாட் பவர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரஷர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 150 வாட் பிரஷர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் IPX5 வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு. தென் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்லெட் ஃபில்டர். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட பேக் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் கனெக்டர். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் ஃபில்டர் அது கூட வந்து அட்டாச் பண்ணணும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இதோட பேக் சைடு நம்ம வந்து பார்த்து தொட்டிக்குள்ளியோ இல்லை பக்கெட்லேயே வந்து போட்டுக்க முடியும். அப்படியே மிஷின் வந்து ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டருக்கான அவுட்லெட் டோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் நமக்கு 2 போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று நமக்கு வந்து கன்னில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்ட் அதில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆயிரும். ஸ்ட்ராங்காக வந்து இருக்கு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த கன்னில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். கன்னும் நமக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ராட், அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அது இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்மளோட அந்த வாட்டரோட ப்ரெஷர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா ஃபோர்ஸாக வந்து வேணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகே, இவ்வளோ தான் நமக்கு வந்து செட்டப் ப்ராசஸ். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த பக்கெட்டில் வந்து இப்போ தண்ணி திருப்பி விட்டாச்சு. ஒரு சைடு நமக்கு வந்து அந்த ஓஸ் வந்து உள்ளே போட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த மிஷினுக்கு வந்து பவர் கொடுத்துட்டு அந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே வந்து போகும் பாருங்க. தண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திரும்பி நீங்கள் அந்த கன் எப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் அந்த மோட்டர் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு அப்போ மட்டும் அந்த ஃபோர்ஸ் வரும். நீங்கள் அந்த கன் ப்ரெஸ் பண்ண டைமில் வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று நமக்கு வந்து லோ ஸ்பீட், இன்னொன்று வந்து மீடியம் ஸ்பீட், இன்னொன்று வந்து ஹை ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா வாட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகே, கேபிளோட லென்த் பொறுத்த வரைக்கும் மிஷினோட பவர் கேபிள் உங்களுக்கு வந்து 1.5 மீட்டருக்கு வந்து கேபிள் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 மீட்டருக்கான அவுட்டர் டோஸ்க்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணுறது அண்ட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து பார்த்தா உள்ளே வந்து லோட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மிஷின் ஆனில் இருக்கும். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் வாட்டர் வரும், நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 மோட் வந்து இருக்குது. லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட், ஹை ஸ்பீடுன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஸ்பீட் கொடுக்கும்போது நமக்கு நல்ல ஃபோர்ஸாகவே இருக்குது. நம்ம தரையில் தான் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட்லாம் கூட க்ளீன் பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இல்லை பெருசாக வந்து எதுவும் கிடையாது. பட் நான் வந்து நெகட்டிவ் சொல்லணும்னா இந்த கனெக்டர் தான் சொல்லுவேன். நமக்கு இந்த கனெக்டரில் வந்து பார்த்தா பேக் சைடு இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு சீப்பாக வந்துருக்கு. நமக்கு தெரியாதமா அமுத்திட்டோம் அப்படின்னா அந்த உடையறக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க, திரும்ப வந்து எடுக்க வேண்டாம். எடுத்து மாட்டும் போது நம்ம கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இது ஒன்று தான் நான் நெகட்டிவாக பார்த்தேன். மற்றபடி அந்த கன் நம்ம ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்துருக்கு. இதில் அந்த ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒயர் நல்ல குவாலிட்டியாக வந்துருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அமேசான்ல வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு அமேசானில் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3700 அந்த ப்ரைஸும் செல் பண்ணிருக்காங்க. ஸோ ரெகுலர் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா 4200 to 4100 அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணிருக்காங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். என்னாலும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.